நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட இந்த போர் விவகாரத்தில் பல முனையிலே பல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு போர் ஓயிற மாதிரி தெரியல. இது எங்கே போய் முடிய போகுது என்னன்னு தெரியல. இதில் ரொம்ப முக்கியமாக துபாய் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. துபாய் மேலே ஏன் இவ்வளோ தூரம் ஆக்ரோஷமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு சில பல காரணங்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவோட சாம்ராஜ்யம் ஒரே நாளில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்ன? இப்போ இஸ்ரேலுக்கு உள்ளே பயங்கர குஸ்தி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. என்னென்னா நெத்தன்யாகு அண்டு மொசாட் சீஃப் இவங்களுக்குள்ளேயே பயங்கரமான ஒரு தகராறு சண்டை குடிப்பிடி சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நான் கசாலி டிகோர்ஸ். இது உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சினிமா, சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல் சார்பில்லாமல் தரவுகளோடு கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே இஸ்ரேலுக்குள்ளே பயங்கரமான ஒரு குஸ்தி சண்டை போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா நீயா நானா ஒன்றானதும் கட்ட இந்த போச்சு அப்படி போச்சு இப்படி போச்சு பயங்கர பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. யார் இருக்குன்னா நெத்தன்யாகு அண்டு மொசாரோட தலைவர் டேவிட் பார்னியா அப்படின்னு சொல்லி. இதில் நெத்தன்யாகுவை பற்றி நம்ம முன்னாடி நிறைய சொல்லியிருக்கோம். ஆள் அவுட்டு காலி அப்படின்னு நமக்கு கிடைச்ச டீட்டெயில் அவ்வளோ வந்துச்சு. அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துருக்கிறாரு, போகிறார், வராருன்னா சரி நெத்தன்யாகு உயிரோடு இருக்கார் அப்படின்னு அங்கே என்ன இருக்கோ அதை நம்ம சொல்ல போகிறோம். நேற்று அன்றைக்கி போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் இந்த மாதிரி நெத்தன்யாகு இறந்து போயிட்டா சொன்னீங்களே அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி தகவல் வந்துச்சு. நம்மளுடைய வேலை என்ன நடக்குதோ என்ன இருக்கோ அதை அப்படியே கன்வே பண்ண வேண்டிய வேலை. இப்போ நெத்தன்யாகு இல்லை இது மொத்தத்துக்கு ஏஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏஐ இல்லை இப்போ உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லி வருதா? ஸோ உயிரோடு இருக்கார் அப்படிங்கிறதான் சரி. இப்போ நெத்தன்யாகு ஏன்னா இந்த விஷயத்தை நம்ம கன்வே பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம எதையுமே இட்டுக்கட்டி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பல வகையான மீடியாக்கள்லேருந்து எடுக்கிறோம். அதாவது இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட மீடியா, அமெரிக்கா சம்மந்தப்பட்ட மீடியா, யூகே, அதுக்கப்புறம் அரபு நாடுகள் அப்படின்னு பல இடங்கள், அப்புறம் இந்தியாவில் இருக்கிற சில மீடியாக்கள் அப்படின்னு நிறைய தேடல் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக டெலகிராமில் கொஞ்சம் நிறையா டீட்டெயில் வருது. அது யாரும் தடுக்க முடியாத சோசியல் மீடியாலேயே யாரும் தடுக்க முடியாத ஒரு மீடியாங்கிற டெலகிராம். அதுலேயும் கொஞ்சம் டீட்டெயில் வருது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே நெத்தன்யாகு அண்டு டேவிட் பார்னேன்ற அந்த மொசாடோட தலைவர் தான் ஐடியா கொடுத்தது. இங்கே ஈரானோட தலைமை அண்டு முக்கியமான தலைகளை போட்டு தெளியாச்சுன்னா இதோட அடுத்த கட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படியே ரெஜிம் சேஞ்ச் பண்ணி விட்டு அப்புறம் நமக்கு தேவையான யாராவது ஒரு பொம்மை அரசாங்கத்தை வச்சு எப்படி ஈராக்கில் எப்படி லிபியாவில் இந்த மாதிரி சில இடங்களில் எப்படி பண்ணமோ அதே மாதிரி ஈரானில் பண்ணிட்டோம்னா இந்த மொத்த ரீஜியனும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். நம்ம சொல்கிறதான் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது மொசாடோ இல்லை ஹமாஸோ அல்ல ஹிஸ்புல்லாவோ ஹவுத்திஸோ யார் வந்தாலும் நம்ம போட்டு தாக்கில் சோழி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம தான் இங்கே ராஜா, கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற கனவு மெய்ப்படும், நம்ம என்ன சொன்னாலும் இங்கே நடக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து குண்டு போட வச்சு பெருந்தலைகள்லாம் போட்டு தள்ள வச்சதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா மொசாடோட தலைவர். ஏன்னா அவங்க தான் நிறைய டீட்டெயில் எடுத்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த உளவுத்துறை பயங்கரமாக சொல்லுவாங்க. அதை அந்த முக்கியமான எல்லா தலைவரும் கேட்பாங்க. இப்போ நமக்கு இந்தியாவில் ரா அப்படி இருக்குது அப்படின்னா RAW இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னு கேட்டுக்குவாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு இடமா போய் செக் பண்ணி அவர் ஒளிஞ்சு பார்க்க முடியாது. என்ன சினிமாவா? அப்படி இல்லை. அப்போ மொசாடோட தலைவர் இதெல்லாம் டீட்டெயில் கொடுத்ததெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னா ரைட் ஓகே அப்படின்னு நெத்தன்யாகு அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ப்பை கூப்பிட்டு ட்ரம்ப் ஒரு கிறுக்கு அதிபர் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்போது. ஸோ கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு அவசரமாக நம்ம மே மாதம் பண்ணலாமே அப்படின்னா நோனோ இப்போ இமீடியட்டாக பண்ணி ஆகணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே பண்ண வச்சது முக்கியமான காரணம். இந்த அழுத்தம் கொடுத்து பண்ணது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு. ஆனால் அதுக்கு வழிகாட்டினது யார் அப்படின்னா டேவிட் பார்னே அப்படின்றவர். ஸோ இப்போ என்ன, நீ இப்படி பண்ணதுனால தான் யார் நெத்தன்யாகு டேவிட் பார்னேட்டை சண்டை போடுறாரு. நீ இப்படி பண்ணதுனால தான் இன்றைக்கி வரலாறு காணாத அளவுக்கு இஸ்ரேல் அழிஞ்சு போய் நிற்குது. நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியல, ஓடுறதுக்கு ஒளியறதுக்கு இடம் இல்லை. எந்த நாட்டுக்கு போனாலும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போது இஸ்ரேல் யூதர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சீச்சி வேண்டாம் துஷ்டனே தூரப்போ அப்படின்னு எல்லோரும் விரட்டுற நிலைமைக்கு வந்துடுச்சு. இது இல்லாமல் வேறு நாடுகளில் ஆல்ரெடி
இந்த மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய யூதர்களை பார்த்தாலே மற்றவங்க வந்து ஐயோ அப்படின்னு ஒதுக்குற நிலைமை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குஸ்தி தகராறு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கதா கேள்வி. இந்த தகராறு வந்து எதிர்கால உலகத்துக்கு இது நல்லது. அவங்கள பார்த்து ஒழுங்கு மரியாதையை உன் வேலை உண்டு, உன் தொழில் உண்டு அப்படின்னு எல்லாத்தையும் சகலத்தையும் பொத்திக்கிட்டு வேலையை பார்த்தேன்னா இந்த பிரச்சனை வராது. நீ எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடித்து சுற்றி உள்ளவங்களை பூரா அடித்து இருக்கிற வளத்தை பூரா நீ கொள்ளையடித்து நீ மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சேன்னா இதுதான் கதி. எப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு இடமா அடித்து கடைசியில் வந்து ஈரான் அப்படின்ற ஒரு பெரிய மலைக்கிட்ட போய் மோதினியா இப்போ சொல்லி முடித்தோம்னா உள்ளுக்குள்ளே பயங்கர தகராறு நடந்துகிட்ருக்கு. அப்புறம் நம்ம என்ன நம்ம கேள்விப்பட்ட இந்த மாதிரி ஒரு தரவுகள் டீட்டெயிலாக வந்துருச்சு. எப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு நாளில் அமெரிக்காவோட பெரிய சாம்ராஜ்யம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது? நேற்று வந்து இவர் ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருங்க வந்து நமக்கு வந்து ஹர்மோஸ் எல்லாம் நமக்கு எதுக்கு தேவை, நம்ம ஹர்மோஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே வேண்டாம், அதை அப்படியே விட்டுட்டு நம்ம வந்து அதை விட்டு அப்படியே விட்ரா பண்ணி வெளியே வந்துடுவோம் அப்படின்னு யாருக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த விஷயத்தை வந்து அங்கே உள்ளுக்குள்ளே பேசின விஷயம் வந்து வெளியில் வந்தால் தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா இஸ் கோயிங் டு வித்ட்ரா ஈவன் வித்தவுட் ஹார்மோஸ் அப்படின்னு சொல்லி அந்த சொன்ன உடனே இது வந்து பயங்கர பரபரப்பாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கரோலின் லேவிட் சொல்லி அங்கே செய்தி தொடர்பாளர் இருக்கார் அந்த லேடி அவங்க சொல்லி, அதுக்கப்புறம் வந்து நம்ம மார்க்கோ ரூபியோ அப்படின்னு சொல்லி வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காரு, அவர் வெளியுறவுத்துறை செக்ரட்டரி இவரெல்லாம் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆமாம், நாங்கள் வந்து மொத்தத்துக்கு வித்ட்ரா பண்ண போகிறோம். நம்ம பிரசிடெண்ட் என்ன சொல்கிறாரு, இது வேண்டாம், ஈரானோட பிரச்சனை வேண்டாம், நாங்கள் பாட்டு வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னா சண்டேன்னு ஆரம்பித்து விட்டு அங்கே ஹர்மோஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் முன்னை விட ஈரான் சில மடங்கு, அதாவது 2 மடங்கு 3 மடங்குக்கு மேலே அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோக டாலரில் விநியோகம் பண்ணலை. அப்புறம் ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கு. அவங்களுடைய மொத்த நிலைகள் பூரா அடி வாங்கிருச்சு. இஸ்ரேல் வரலாறு காணாத அடி வாங்கியிருக்கு. இப்போ அப்படியே வித்ட்ரா பண்ணால் மொத்தத்துக்கு அமெரிக்கா தன்னுடைய சாம்ராஜ்யம் அப்படி எடுத்து கிரீடத்தை கலட்டி அப்படி தூக்கி வச்சுட்டு அப்படியே பஞ்ச பராரியாக போக வேண்டிய சூழல் அப்படிங்கிற மாதிரி சாம்ராஜ்யத்தை இழந்த ஒரு வல்லரசு அப்படிங்கிறது ஒரே நாளில் என்ன நைட் அங்கே பேசுனது வந்து ரொம்ப பரபரப்பான முக்கியமான செய்தியாக இருக்குது அப்படிங்கிறது. இப்போ வந்து இவர் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார், யூகேவோட பிரைம் மினிஸ்டர் யார் இந்த கீர் ஸ்டாமர் இருக்கார், அவரை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கிறார். என்ன உனக்கு குரூட் ஆயில் பெட்ரோல் வேணும்னா என்கிட்ட கேளு, இல்லைண்ணா என்கிட்ட இந்த மாதிரி நான் சொல்லுறது நீ கேட்கணும். உனக்கு குரூட் ஆயில் வேணும்னா நான் சொல்கிற மாதிரி நீ வந்து அங்கே சண்டைக்கு கூட வா. அப்படி இல்லையா நீயா போ, உன்னோட வண்டி எடுத்துகிட்டு போ, நம்ம ஆயில் டேங்கர் எடுத்துகிட்டு போ, அங்கே போய் வாங்கிட்டு நீயே பொழைச்சிப்போ, என்கிட்ட கேட்காத, நீ என்ன இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ரொம்ப பயங்கர இது நான் சொல்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து கரெக்டான கண்டென்ட்டு சொன்ன விதங்கிறது நம்மளுடைய மக்களுக்கு ரொம்ப எளிமையாக பேசுகிறதுக்காக சொல்கிறது. அப்படின்னா வேலை பார்த்து வேணா என்கிட்ட வேணா நான் சொல்லும்படி கேளியா, இல்லைன்னா நீயே போய் உன்னுடைய கப்பல் எடுத்துகிட்டு போய் உன்னுடைய ஆயுதங்களை தூக்கிட்டு போய் அவங்களோட சண்டை போட்டலையே கெஞ்சிரியோ, நீ வாங்கிக்கோ, ஏன்டா நீ கேட்காத அப்படின்னு உண்மையிலேயே கேவலப்படுத்துகிற ஒரு பிரசிடெண்ட் அப்படின்னா ட்ரம்ப்பு தான். உள்ளுக்குள்ளே வந்து கொதிநிலை போய்கிட்டு இருக்கு. இப்போ இவரை மட்டுமே கேவலப்படுத்துகிறாரு. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சவுதியோட மன்னரை அவ்வளோ தரக்குறைவான வார்த்தையில் பேசுகிறது. இது வந்து நம்ம வந்து இப்போ அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் பின்னூட்டங்கள்லேயும் நிறையா வந்து ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லா இடங்களையும் இதை வந்து வெளிப்படையாக சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறது இல்லை. ஆனால் இன்னும் ஒரு நாட்டோட ஒரு இறையாண்மை உள்ள நாட்டோட மன்னரை வந்து அவ்வளோ ஒரு தரக்குறைவான கேவலமான வார்த்தையில் பேசுனது, அந்த பேசி முடித்த உடனே அவங்களுடைய ஒரு என்னென்னா ஒரு 400 சொச்சம் மில்லியன் சொல்கிறாங்க, 700 மில்லியன்றாங்க, 600 மில்லியன்றாங்க. அந்த ஒரு ஃப்ளைட்டு E3 அவாக்ஸ்ன்னு சொல்லி ஃப்ளைட்டு அதை வந்து போட்டு தள்ளுறதுக்கு சவுதி அரேபியா வழி கொடுத்து, எப்போ ஈரான் இங்கே வா, இங்கே வந்து இந்த ஃப்ளைட் இருக்குது, நீ அடிச்சுட்டு போ அப்படின்னு வழி விட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி பார்த்தா பழிவாகத்தை செய்வாங்க. நீ வந்து கிறுக்குத்தனம் பேசிட்டே இருப்ப, நாங்கள் வந்து ஆமாஞ்சாமி கை கட்டே இருப்போம்மா, என்கிட்ட காசு வாங்குவேன், உன்னால் என்னை காப்பாற்ற முடியல, உன்னால் ஒன்னே காப்பாற்றிக்க முடியல, அதுக்கப்புறம் எதுக்கு வந்து உன்னை கை கட்டி நிற்கணும்
அப்படி நிற்காமல் இருக்கும்போது கூட நீ வந்து இவ்வளோ கேவலமாக பேசுவ, நான் கேட்டுட்டு இருப்போமா அப்படின்னு அங்கே வந்து உள்ளுக்குள்ளே பயங்கர பிரச்சனை. சவுதி அரேபியா வெர்சஸ் அமெரிக்கா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான பிரச்சனை. அது இல்லாமல் இதுக்கு முதல்ல வந்து போன வருஷம் ஜெலன்ஸ்கி அங்கே போயிருக்கும்போது இது என்ன இந்த ட்ரெஸ் எப்படி போட்டு வந்திருக்க, ஒழுங்காக வந்து கோட் ஷூட் போட்டு வந்து டீசெண்டாக வர தெரியாதா அப்படின்னு ஆரம்பித்து பயங்கர கேவலமாக பேசினதாக இருக்கட்டும். இல்லை இப்போ சமீபத்தில் ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்திருக்கும்போது அவங்ககிட்ட வந்து ரொம்ப மோசமாக பேசினதாக இருக்கட்டும். ஹிரோஷிமா நாகசாகி ஞாபகம் இருக்கா, பேர்ல் ஹார்பர் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு பேசுகிற மாதிரி. இது வந்து ஒரு அதிபர் ஒரு கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லை, என்ன பேசணும் எப்படி பேசணும் எதுவுமே இல்லாமல் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு அதிபரை வந்து தேர்ந்தெடுத்த அமெரிக்கா மக்கள் வந்து இப்போது கூனி குறுகி போய் வேறு வழி இல்லாமல் இந்த ஆளை தூக்கி கடாசிங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கு மேலே 90 லட்சம் பேர் வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இப்போது சொல்லக்கூடிய வரலாறு. ஓகே, இப்போ இந்த ஒரு பக்கம் இது நடந்துகிட்டே இருக்கும்போது ஈரான் சும்மா இல்லை, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஈரான் மேலே இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா கூட்டு படை வந்து வான்வெளி படை வந்து அடித்தாங்க. அப்போ ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் மேலே டெல்-அவிவ் வந்து பக்கத்தில் இருக்கிற நகரத்தில் என்னென்னா கிளஸ்டர் பாம் அண்டு மிசைல் போட்டு தாக்கியிருக்காங்க. அதை எதிர்த்து தாக்குறதுக்கு இஸ்ரேல் கையில் இது என்ன ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. அது வேறு வந்து இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பயங்கரமான பிரச்சனை ஓடிட்டுருக்கு. மக்கள் வந்து ரொம்ப நொந்து நூலாக போய் ஒரு வழி ஆயிருக்காங்க. இன்றைக்கும் பயங்கரமான தாக்குதல். இப்போ வந்து அங்கே அரபு நாடுகளில் அங்கே பேஸ் அமெரிக்க பேஸ் இருந்துச்சு இல்லையா, அதில் இருந்த வீரர்கள் அமெரிக்க போர் வீரர்கள் எவ்வளோ பேர், கத்தாரில் மட்டும் 10,000 பேர் பக்கம். அப்புறம் இங்கே வந்து 4,000, 3,000, 2,000, 5,000 அப்படின்னு பிரித்து பார்த்தா கிட்டத்தட்ட 40-45,000 வீரர்கள் இருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து கிளம்பி போயாச்சு, நிறைய பேர் ஒளிஞ்சிருக்காங்க. இப்போ முக்கியமான ஒளிகிற இடம் எது அப்படின்னா துபாயோட நகரம். அதில் பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்டார் ஹோட்டலில் தங்கலை, எங்கேயும் தங்கலை. என்னென்னா அப்படி துபாயில் தங்கியிருக்காங்கிற விஷயத்தை எங்கெங்கே தங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சு இன்றைக்கி துபாயில் முக்கியமான ஒரு பழைய துபாய் புதிய துபாய் இருக்குது. ஏன்னா புதிய துபாய் வந்து பழைய துபாய்னு எடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து தேரா, பர்துபாய், சத்வா, ஜுமேரா 1, 2, 3 அப்படின்னு 4 வரைக்கும் 3 வரைக்கும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் மரீனாகட்டும் மற்ற எல்லா இடமும் வந்து புதிய துபாய். ஸோ பழைய துபாய் வந்து சத்வா, அப்புறம் வந்து பீச் பக்கத்தில் உள்ளது வரிசையாக வந்து ஜுமேரா 1, ஜுமேரா 2 அப்படின்னு இருக்கும். ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சத்வா ஜுமேராங்கிறது வந்து அரேப்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறையா தங்கியிருக்க இடம். அது இல்லாமல் சிந்திஸ் மிகப்பெரிய கோடீஸ்வரங்கள் அங்கே தங்கியிருக்க இடம் வந்து சத்வா, ஜுமேரா இந்த ஏரியா. அப்புறம் 2க்கு இடையில அல் படா அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாலையும் இண்டிவிஜுவல் வீடு நிறையா இருக்கும், பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் ஜாஸ்தி இருக்காது, இண்டிவிஜுவல் பங்களாஸ் நிறையா இருக்கும். அப்புறம் இன்னொரு பக்கம் ராஷீதியான்னு ஒரு ஏரியா இருக்குது ஏர்போர்ட் பக்கம், அங்கேயும் அரேப்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அரேப்ஸு அண்ட் பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் தங்கியிருக்க அந்த ஏரியாவில் இன்றைக்கி வந்து ட்ரோன் வந்து விழுந்திருக்கு, பயங்கரமான அடி. இத்தனைக்கு இன்டர்செப்ட் பண்ணலேன்னு சொல்கிறாங்க, அது பண்ணாங்களோ பண்ணலையோ, ஆனால் ட்ரோன் வந்து விழுந்திருக்கு அல் படா அப்படின்ற இடத்துல ஒரு வீட்டு மேலே விழுந்திருக்கு. அது அந்த வீட்டில் வந்து யார் இருந்தான்னு தெரில, ஆனால் 4 பேர் காயம்னு சொல்கிறாங்க. அது வந்து காயமா ஆள விட்டா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது துபாயோட நிலைமை வந்து நாளுக்கு நாள் சீரலையில் மோசமாகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் வந்து என்ன நடக்க போகுது என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ துபாய் இன் டேஞ்சர். அப்போ அங்கே வந்து பண்ணால் நம்மளுடைய ரத்த சொந்தங்கள் அங்கே நிறையா பேர் இருக்காங்க, அவங்க வந்து உண்மையிலேயே பயந்து போயிருக்காங்க. இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து தகவல் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 6-7 சத்தம், பயங்கரமான சத்தம். அது எப்படின்னா அது மட்டும் வந்துகிட்டே இருக்கு, மேலே அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஓரளவுக்கு மேலே என்ன அடிக்க முடியும். இப்போ வந்து யுஏஇ என்ன பண்ணுறாங்க, சவுத் கொரியாவில் இந்த மாதிரி வான் பாதுகாப்பு சிஸ்டத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ட்ரோன் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுறதுக்கு ஜெலன்ஸ்கியோட ஆட்களை வச்சு அது வேறு வந்து கொஞ்சம் பண்ணதாக சொல்கிறாங்க. என்னத்தை பண்ணாலும் ஈரான் கை ஓங்கியிருக்கு, ஈரான்கிட்ட ஆயுதங்கள் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு கேள்வி. எப்படி பார்த்தாலும் ட்ரோன் எடுத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10,000, 20,000, 30,000 சொல்கிறாங்க. அவ்வளோ இப்போ என்ன இப்போ யூஸ் பண்ணிக்க அதிகபட்சம் வந்து ஒரு 6,000-7,000 ட்ரோன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2,500, 3,000, 2,500க்குள்ளே தான் வந்து மிசைல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மிசைல் வந்து இன்னும் ஒரு 2,500, 3,000 மிசைல் இன்னும் கையில் இருக்குது, இன்னும் 20,000, 30,000 ட்ரோன் கையில் இருக்குன்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க பயன்படுத்த நினச்ச என்னத்துக்காகும். ஈரான் பக்கத்தில் யாரும் போக முடியாத சூழல்.
அதை திருப்பி தாக்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ தான் வாங்குவீங்க, இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படிங்கிறது. ஸோ இப்போ எப்படின்னா, அமெரிக்க வீரர்கள் அங்கங்கே ஓடி ஒளிகிறாங்களா, அவங்கள ஒன்று சீக்கிரம் அந்த நாட்டை விட்டு நீ வெளியே போன்னு அனுப்பிச்சி விட்டாச்சுன்னா, இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற இடத்துல, பொதுமக்கள் இருக்கிற இடத்துல, ஏன்னா அவங்களும் சேர்ந்து ஒளிஞ்சிருக்காங்கன்னு அந்த இடத்துல அட்டாக் நடக்காது. இல்லைன்னா தொடர்ந்து அட்டாக் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான சோகமான செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அஃபிஷியலாக நாங்கள் ஈரானோட போரில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு டிக்ளேர் பண்ணாங்க. இப்போ வந்து போரில் அவங்களும் இறங்க போகிறதா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போகிற போக்கு பார்த்தா இன்னும் வந்து எஸ்கலேட் ஆகிட்டு ஜாஸ்தி போய்கிட்டே இருக்குது, இன்னும் குறையவே இல்லை. சரி, இப்போ வந்து முக்கியமாக இந்தியாவோட குரூட் ஆயில் பிரச்சனை நேற்று பேசியிருந்தோம். நேற்று வரைக்கும் நமக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, அதாவது ஏப்ரல் 1 ஜூலை 31 வரைக்கும் ரஷ்யா எந்த நாட்டுக்கும் அவங்களுடைய எண்ணெயை வந்து ஏற்றுமதி பண்ணுறதில்ல 4 மாதத்துக்கு. ஏன்னா சொந்த நாட்டில் இருக்கிற விவசாயிகள், இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, பொதுமக்கள் அவங்களுக்கு தேவையை கருதி நாங்கள் வெளியில் அனுப்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்த தகவல் உண்மையிலே ஓரளவு இந்தியாவோட நம்மளுடைய வயிற்றில் பாறை வார்த்தை மாதிரி. என்னென்னா, குரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் குரூட் ஆயிலிருந்து ரிஃபைன் பண்ணி பெட்ரோலா, டீசலா, நாப்தாவா, கெரசினா இந்த மாதிரி வந்திருக்கும் இல்லையா, அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தடை வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வந்து குரூட் ஆயில் இங்கே வந்துச்சுன்னா நமக்கு இங்கே ரிஃபைன் பண்ணுறதுக்கான வசதி நம்மகிட்ட இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஸோ குரூட் ஆயில் தங்குதடை இல்லாமல் நம்ம ஏற்கனவே 40-45% இன்னும் வாங்கிட்டுருக்கோம். அது வந்து கட் ஆகாமல் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான செய்தி. ஆனால் என்ன ஒரு விஷயம், முன்னாடி $45, $46, $50, $55 அப்படி ஒரு பேரலுக்கு வாங்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி கரண்ட் ரேட் வந்து $112 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆனால் அவைலபிலிட்டி இருக்குது. இந்தியாவுக்கு ரஷ்யா வந்து தர்றாங்க, குரூட் ஆயில் தர்றாங்க. அதை நம்ம ரிலையன்ஸ் வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குது, என்ன அதை வாங்கி அவங்க ரிஃபைன் பண்ணி அதை இந்திய மக்களுக்கு ஃபுல்லாக பயன்படுத்தாமல் வேறு வெளிநாடுகளுக்கும் அவங்க வந்து சேல் பண்ணாங்க அப்படின்னா நமக்கும் வந்து இன்னும் கஷ்டம் வரும். இப்போவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னையாக இருக்கட்டும், மதுரை, கோயம்புத்தூர் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் தள்ளுவண்டிகள் கடைகள் எல்லாம் நிறைய க்ளோஸாக இருக்குன்னா கேஸ் இல்லை. அப்போது அதை நம்பி இருக்க குடும்பங்கள் இருக்கு இல்லையா, எத்தனை குடும்பம் இன்றைக்கி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டிலேயே அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா இந்திய அளவில் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஆனாலும் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் மோசமாகாமல் குரூட் ஆயில் கிடைக்கிறது ஒரு ஆறுதலான செய்தி நமக்கு. சரி, இப்போ வந்து அங்கே அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஏர்போர்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே தமாம் ஒர்க் ஆகுது, துபாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகுது, அபுதாபியில் கொஞ்சம் ஒர்க் ஆகுது, பெருசாக இல்லாமல். அப்புறம் குவைத்து க்ளோஸ்டு, பஹ்ரைன் க்ளோஸ்டு. இப்போ என்னென்னா ஏர்வேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைனாஸ்ன்னு சொல்லி சவுதி அரேபியாவோட லோ காஸ்ட்டு ஏர்வேஸ் அது வந்து டோட்டலாகவே எங்கெங்கே அபுதாபி, துபாய், ஷார்ஜா, தோஹா, பஹ்ரைன், குவைத்து, ஈராக், சிரியா இங்கே போகிறது அத்தனை வந்து அது அங்கே உள்ளுக்குள்ளே எப்படின்னா ஜிசிசி அரபு நாடுகளுக்கு உள்ளே வந்து போகக்கூடிய கிட்டத்தட்ட லோக்கல் ஏர்வேஸ் மாதிரி ரொம்ப சீப் காஸ்ட்டில் அதை டோட்டலாக ஏப்ரல் 15 வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ என்னென்னா இன்னும் நிலைமை சீரால ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நம்ம நண்பர் வந்து நமக்கு மெசேஜ் தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கே துபாயில், முக்கியமாக துபாயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே அரெஸ்ட் ஆகிறது நம்ம மக்கள் இன்னும் அரெஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, சோஷியல் மீடியாவில் போடுறது அப்படின்னு துபாயை பற்றிய நெகட்டிவ் கமெண்ட்டு, அது போக துபாயில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து அடிபட்டிருக்கா, ஆமாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான வீடியோ ஆதாரங்கள், ஃபோட்டோ ஆதாரங்கள் ஏதாவது எடுத்து சோஷியல் மீடியாவிலையோ அல்லது வாட்ஸ்அப் மூலம் இது மூலமாக யாருக்காவது அனுப்பிச்சாலோ அங்கே வந்து கரெக்டாக தெரிஞ்சு பிடிக்கிறாங்க. இன்னொன்று இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே சிஐடிஸ் வந்து நிறையா இருப்பாங்க. நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன். இந்தியன், பாகிஸ்தானி, சூடானி, அரப்ஸு அப்படின்னு சொல்லி பல நாட்டுகள் உள்ளவங்க சாதாரண கேஷுவலான நம்மளுடைய காஸ்டியூமில் நம்ம ட்ரெஸ்ஸில் வருவாங்க. ஆனால் சிஐடிக்கான கார்டு வச்சுருப்பாங்க, ஐடி கார்டு. ஸோ திடீர்னு வந்து எக்ஸ்கியூஸ் மீ சதிக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொபைலை கேட்டு, மொபைல் ஓப்பன் பண்ணுங்கள், என்ன சிடி இதை காமிச்சிட்டு மொபைல் ஓப்பன் பண்ணுங்கள், கேலரி ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு. கேலரியில் ஏதாவது இந்த துபாய் சம்மந்தப்பட்டு, ஈரான் சம்மந்தப்பட்டு இங்கே அடிபடுற பயங்கரமான ஃபோட்டோக்கள், வீடியோக்கள் இருந்துச்சுன்னா அந்த பர்சனை வந்து உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அரெஸ்ட் நடந்துட்டு, இத்தனைக்கும் எல்லாரையும் செக் பண்ணுறாங்களா வரிசை அப்படி இல்லை.
போயிட்டே இருக்கும்போது ஒரு சின்ன டவுட் வரும். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே வாங்க, கொஞ்சம் மொபைல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மொபைலை அவங்க வந்து ரேண்டமாக செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ண இடத்துலையும் சிலர் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அந்த சிலருங்கிறது வந்து நம்ம நாடுக்காரங்க இருக்காங்க. யார் என்னங்கிற டீட்டெயில் வந்து இன்னும் ஃபுல் டீட்டெயில் வரலை. ஆனால் சிஐடி வந்து அங்கங்கே ரேண்டமாக செக் பண்ணுறாங்க. அதனால் நம்ம முக்கியமாக இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நம்மளுடைய சொந்தங்களுக்கு அரபு நாடுகளில் ரொம்ப குறிப்பாக யுஏஇ, சவுதி அரேபியா, குவைத்து, கத்தார், பஹ்ரைன் இங்கே இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபோனில் ஏதாவது நீங்கள் வந்து டவுன்லோடு பண்ணி வச்சுருந்தாலோ அல்லது நீங்கள் வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாலோ எல்லாத்தையும் உடனடியாக நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. தயவுசெய்து ஊரில் தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குமே நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எந்த சோஷியல் மீடியா மூலமாகவும் அனுப்பாதீங்க. ஸோ இது வந்து உங்களுடைய சேஃப்டி. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி.